ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். தவேக தலைவர் விஜய் முன்னிலையில் இருவரும் தவேகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். தவேக தலைவர் விஜய் முன்னிலையில் இருவரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். அது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். அண்மையில் விசிகவிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். தவேக தலைவர் விஜய் முன்னிலையில் இருவரும் தங்களை தவேகவில் இணைத்துக் கொண்டனர். அண்மையில் விசிகவிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் முன்னாள் துணை பொதுச் செயலராக இருந்த ஆதவ் அர்ஜுனா மற்றும் அதிமுகவிலிருந்து விலகிய தகவல் தொழில்நுட்ப இணைச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் இன்று பனையூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை சந்தித்து அவர்கள் கட்சியில் இணைத்துக் கொண்டுள்ளனர். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் நியமனம் என்பது நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில்தான் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகளிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனாவும் அதிமுகவிலிருந்து விலகி இருக்கக்கூடிய நிர்மல்குமாரும் தமிழக வெற்றி கழகத்தில் விஜயை சந்தித்து கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கான பொறுப்புகள் என்பது அறிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்தவரை ஏற்கனவே அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்தார். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்திலும் அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்படும் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்தவரை அவர் தமிழக வெற்றி கழகத்திற்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அரசியல் வியூக செயற்பாட்டாளராகவும் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த வகையில் அவருடைய செயல்பாட்டை அங்கீகரிக்கும் வகையில் அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியை வழங்கி அவருடைய பணிகளை வருகின்ற தேர்தல் வியூகங்களுக்கு பயன்படுத்தலாம் என்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய முடிவாக இருக்கின்றது. அந்த வகையில் அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட இருக்கின்றது. அதே போல சிடிஆர் நிர்மல்குமாரை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியில் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் பணியாற்றினார். அதே போல அதிமுகவிலும் அவர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலராக பணியாற்றி வந்தார். எனவே அவருக்கு அதே போல தவேகாவிலும் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் அவருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டு ஓராண்டை நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில் மாற்றுக் கட்சியிலிருந்து இணையக்கூடிய ஒரு முக்கிய நிர்வாகிகள் அடிப்படையில் ஆதவ் அர்ஜுனா பார்க்கப்படுகின்றார். அந்த வகையில் அதிமுகவிலிருந்தும் சிடிஆர் நிர்மல்குமார் தற்பொழுது விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கின்றார்கள். விவரங்களுக்கு நன்றி கீதன். ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். விஜய் முன்னிலையில் இருவரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். அண்மையில் விசிகவிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா தற்போது தவேகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதிமுக ஐடி விங் இணைச் செயலாளராக இருந்த நிர்மல்குமாரும் தன்னை தவேகவில் இணைத்துக் கொண்டார். ஆதவ் அர்ஜுனாவுக்கு தவேகவில் தேர்தல் பணி தொடர்பான முக்கிய பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். வினிதா, தமிழக வெற்றி கழகத்துல இன்றைய தினம் ஆதவ் அர்ஜுனா மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் ஆகிய இருவரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் முன்னிலையில தற்போது அந்த கட்சியில் இணைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது அவருடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் பதிவுல இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜய் தன்னுடைய அரசியல் கட்சியை தொடங்கி ஓராண்டு நிறைவு பெற இருக்கக்கூடிய இந்த சூழல்ல முதல் முறையாக ஒரு 2 முக்கிய நபர்கள் இணையக்கூடிய இந்த நிகழ்வு என்பது நடைபெற்றிருக்கிறது. இந்த ஓராண்டு கால இடைவெளியில பல்வேறு நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி வேறு கட்சிகளுக்கும் சென்று இணைந்திருக்கிறார்கள். பல்வேறு கட்சிகள் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்திலும் இணைந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருப்பதாக தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது. இதனால இந்த இருவர் மூலமாக என்ன மாதிரியான ஒரு மாற்றம் வந்துவிடப் போகிறது என்ற ஒரு கேள்வி அரசியல் வட்டாரத்தில் பேசப்படக்கூடிய நிலையில இந்த இருவருக்குமான ஒரு தனித்துவமான ஒரு அவர்கள் துறை என்பது, ஒருவர் தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்தவர், தொடர்ந்து 2 கட்சிகள்ல பயணித்தவர்,
பாஜகவில் இருந்தவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒரு மாநில துணை செயலாளர் என்ற ஒரு பொறுப்புல இருந்தவர். அது மட்டுமல்லாமல் தேர்தல் பணிகளை முறையாக ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அனுபவம் பெற்றவராக ஆதவ் அர்ஜுனா இருக்கிறார். எனவே அவருடைய வருகை தமிழக வெற்றி கழகத்தை வலுப்படுத்தும், பலப்படுத்தும் என்பதை விஜய் முழுமையாக நம்புவதாக தெரிகிறது. அதன் காரணமாக அவருடைய இணைப்பு என்பது அரங்கேறியிருக்கிறது. அதே போல மறுபுறம் சிடிஆர் நிர்மல்குமார், அவரும் பாரதிய ஜனதா கட்சியில தகவல் தொழில்நுட்பத்தினுடைய ஒரு மாநில அளவிலான ஒரு நிர்வாகியாக இருந்தவர். அதனைத் தொடர்ந்து அதிமுகவில் இணைந்து அதிமுகவிலும் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் ஒரு மாநில அளவிலான ஒரு பொறுப்பை வகித்து வந்தவர். தற்போது அவர் அங்கிருந்தும் விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவை தலைமை ஏற்க அவர் தன்னுடைய இணைப்பை அவர் அங்கு கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே அவருக்கு தலைமை இந்த தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த அனைத்து விதமான பொறுப்புகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய மிக முக்கிய பொறுப்பு வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரியக்கூடிய நிலையில இந்த இருவரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் முன்னிலையில இன்று தினம் தங்களை அந்த கட்சியில இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த ஓராண்டுல 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்வைத்துதான் விஜய் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில விஜயினுடைய அரசியல் கட்சி பொறுத்தவரை தலைவராக அவர் இருக்கக்கூடிய நிலையில பொதுச் செயலாளராக ஆனந்த் இருக்கிறார். எனவே அவருக்கு அடுத்தபடியாக ஆதவ் அர்ஜுனுக்கு பொறுப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து என்பது இருக்கிறது. ஆனால் இது அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியில ஒரு சில சலசலப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவே தெரிகிறது. இன்று வந்தவருக்கு முக்கிய பொறுப்பு என்றால் நீண்ட காலமாக விஜயினுடைய மக்கள் மன்றத்திலிருந்து தொடர்ந்து விஜய்க்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லையா என்பன போன்ற பேச்சுக்கள் எல்லாம் எழத் தொடங்கிவிட்டது. அது பூதாகரம் ஆவதற்கு இன்னும் சில நாட்கள்ல அது பூதாகரம் ஆகிவிடும் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. இந்த நிலையில இன்றைய தினம் இந்த இருவருடைய இணைப்பு நடந்திருக்கக்கூடிய அதே வேளையில இது தொடர்பான அதிகாரப்பூர்வ புகைப்படங்கள், அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அவருக்கு வழங்கப்படக்கூடிய பொறுப்புகள் போன்றவற்றை தொடர்பான அதிகாரப்பூர்வ விவரங்கள் எல்லாம் இன்னும் சில மணி நேரங்களில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக 3வது கட்ட பட்டியல், மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியிடுவதற்கான பணிகள், அதற்கான நிர்வாகிகளோடு விஜய் ஆலோசனையை தொடங்கி இருப்பதும் தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.